அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு டைரக்ட்டா நேஷனல் நியூஸஸ்க்கு போயிரலாம். ஏன்னா கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு 2, 3 விஷயத்துக்கு. ஏன்னா நேத்து அமைச்சரவை குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம். அ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேபினெட் அப்ரூவ்ட் ஹெல்த் கவரேஜ் டூ ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்டு 70 அண்ட் அபவ் irrespective ஆஃப் இன்கம் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நமக்கு தெரியும். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டத்துக்கு கீழ 5,00,000 ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 லேக் பெர் ஃபேமிலி பெர் இயர் குடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபேமிலில ஒருத்தர் 70 வயசு இருக்காரு அப்படின்னா, 70 வயசுக்கு மேல இருக்காரு அப்படின்னா, அவருக்கு அவர் அதிகமா சம்பாரிச்சாலும் சரி, இல்ல சம்பாத்தியமே இல்லனாலும் சரி, இந்த 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்கம் லிமிட் அந்த மாரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூ. 5,00,000 வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூ. 5,00,000 இருக்க போகுது. அந்த ஃபேமிலில ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய 75 வயசு 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு இந்த ரூ. 5,00,000 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 5,00,000 ஓகேங்களா? ஆ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதுதான் நேத்து கேபினெட் வந்து அப்ரூவல் குடுத்துருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, இதனால ஒரு 6,00,00,000 மூத்த குடிமக்கள் வந்து பலனடைவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 6 crore சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இதனால பெனிஃபிட் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்தபடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்த பத்தி தான் நமக்கு மத்ததெல்லாம் குடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்ததா பார்க்கிறப்ப, மிஷன் மாசம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மாசம் அப்படின்னா நமக்கு தெரியும். அரபிக் டெர்ம் மான்சூன் அப்படிங்கிற வார்த்தை அதிலிருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? மிஷன் மாசம் அப்படிங்கிறத ஒரு ரூ. 2,000 கோடி ஓட ஒப்புதல் குடுத்துருக்காங்க. இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்பரிக் சயன்சஸ், வெதர் சர்வைலன்ஸ், வெதர் மாடலிங், வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் வெதர் மேனேஜ்மென்ட். ஓகேங்களா? அதே மாரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரேடார்ஸ் அண்ட் சேட்டலைட் சிஸ்டம்ஸ வந்து டெவலப் பண்றதுல. ஓகேவா? அப்ப மிஷன் மாசம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு மாசம் அப்படின்னாலே மான்சூன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப அந்த மான்சூன் ரிலேட்டடா, அந்த கிளைமேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டடீஸ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்றது, வெதர் சர்வைலன்ஸ் பண்றது, வெதர் மாடலிங் பண்றது, வெதர ஃபோர்காஸ்ட் பண்றது, இதுல எல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ட கொண்டு வரது. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். இல்லைங்களா? வெதர் மாடலிங், வெதர் சர்வைலன்ஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ட இன்கிரீஸ் பண்றாங்க. சரியா? அதுதான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாரா இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாரா இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயன்சஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயன்சஸ் தான் வந்து நோடல் மினிஸ்ட்ரியா வந்து இருக்க போறாங்க. சரியா? மிஷன் மாசம் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல பிஎம் இ டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? பிஎம் இ டிரைவ் ஸ்கீம். அது என்ன பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த திட்டத்துக்கு கீழ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் பயன்பாடு அப்படிங்கிறத அதிகரிக்க போறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு அ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ வந்து மாநில அரசாங்கங்களுக்கு வாங்கி குடுக்க போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறத செட்டப் பண்ண போறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ. சரிங்களா? அதான் பிஎம் இ டிரைவ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு இந்த திங் அ ஸ்கீம் வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்காங்க. சரியா? சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ண போறாங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொக்யூர் பண்ணி குடுக்க போறாங்க. சரியா? ஸோ, இதுதான் இந்த இ டிரைவ் அப்படிங்கிற இந்த திட்டம். இந்த 3 விஷயங்களும் நேத்து கேபினெட்ல அப்ரூவல் கிடைச்ச ஒரு விஷயங்கள். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்னோவேட்டிவான திங். என்ன அப்படின்னா,
மெக்சிகோ பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அப்ரூவ் பாப்புலர் எலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேவா? அதாவது ஜட்ஜஸ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறை. மெக்சிகோ பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோவ் voters to elect judges at all levels. அதாவது ஜட்ஜஸ வந்து ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறைய யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்சிகோ வந்து அதுக்கான அப்ரூவல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பெக்குலியரான விஷயம். ஸோ அதனால பார்க்குறோம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.